ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 30,000 இந்தியர்கள் அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 வருஷத்துல வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நான் சைல்ட் டிராபிகிங் பத்தி பேசல, அது வந்து அடல்ட் ஹியூமன்ஸ் டிராபிக்டு. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா வயசுக்கு வந்த 30, அதாவது வந்து 20 இருந்து 39 வயசு இந்தியர்கள் வந்து இந்த 3 வருஷத்துல வந்து எடுத்துக்கிட்டோம் 30,000 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. அதுல வந்து 70% எடுத்துக்கிட்டோம்னா வந்து தாய்லாந்துல கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த டூரிஸ்ட் விசாஸ்ல போறவங்க, இந்த விசிட்டர்ஸா போகக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸோ இல்ல இருக்கிறவங்களோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு லுக்ரேட்டிவான ஜாப்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபாரின்ல இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி கடத்தி அவங்களை வந்து கூட்டிட்டு போய் கடைசியில பார்த்தா பிளைட்ல கூட்டிட்டு போகும்போது வந்து வியட்நாம்ல கொண்டு போய் ஆக்கி அவங்களை வந்துட்டு டிராபிக் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து சிவியரான லேபருக்கோ இல்ல வந்துட்டு ஸ்லேவ் மாதிரி வந்துட்டு ஒர்க் வாங்கி அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ரொம்ப வந்துட்டு எதிர்த்து பேசணும்னா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஷாக் இது இருக்கும்ல, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிருக்காங்க. இதுல வந்து எஸ்கேப் ஆகி வந்தவங்க இருக்காங்க. நீங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்துல பாக்கணும்னா, நீங்க வந்து மோடியோட ஃபேனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நிறைய டிராபிகிங் விக்டிம்ஸ் வந்துட்டு போய் எப்படின்னா வந்துட்டு விசிட்டர்ஸா போறேன்னு சொல்லி அங்க போய் என்ஐஏ ஏஜென்சி, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எல்லாத்தையும் அதுல புஷ் பண்ணி, ஏஜென்சி எல்லாம் சீக்கிரட்டா புஷ் பண்ணி அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ண வச்சு இந்தியன் கவர்மெண்ட் பிரஷர் போட்டு சில பேர்த்த எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து நீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம். இது இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்ல ஃபாரின்லாம் இல்லையா? எல்லா கண்ட்ரியிலும் நடக்கும். பட் இந்தியன்ஸ்க்கு இப்ப அதிகமா இது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. வந்து கன்சர்னிங் லெவல் 30,000 தான் நீங்க யோசிச்சுப்பாரு. அதாவது வந்து 100-200 நடக்கிறது கூட தெரியாது, 1000 நடக்கிறது கூட அது பெரிய கன்சர்னிங் கிடையாது. வந்து 10,000 கணக்கில் நடக்க ஆரம்பிக்கும் போது இது இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹியூமன் டிராபிகிங், சைல்ட் டிராபிகிங் எடுத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல வந்துட்டு காலகாலமா நடந்துட்டு இருக்குது. அதாவது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஹார்ட் ஒரு நொறுக்கிற விஷயம் மாதிரி. ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் சில்ட்ரன் இந்த உலகம் முழுக்க கடத்தப்படுறாங்கிறது தான் இப்ப இருக்கிற டேட்டா பர் இயர். நான் சொல்றது என்ன 10 வருஷம் ஒட்டுக்காவோ இல்ல வந்துட்டு சில்ட்ரன் மட்டும் பேசுறேன். ஹியூமன் டிராபிகிங் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பாப்புலேஷனே வேற லெவலுக்கு போகும். 20 லட்சம் இல்லாம எங்கவே இருக்காது பர் இயர். ஓகேவா? பாருங்க, இந்தியாவே 30,000 நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வேர்ல்டு வைடு எவ்வளவு வரும்? அதுவே எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 2 லட்சம் ஆட் ஆகும். இப்படி பார்த்தாலும் ஒரு 15 லட்சம் மக்கள் வந்து கடத்தப்படுறாங்க, வந்து மனித கடத்தல். நம்ம வந்து சொல்றோம் ஸ்லேவரி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, எல்லா வெங்காயத்தையும் நம்ம சொல்றோம் உண்மையால ஒழிக்கப்படல, இப்போ சைட் லைன்ல நடந்துட்டு இருக்குது. இதனால ஆதாயம் அடையக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டா எல்லாருக்கும் மட்டும் ஒரு சில பேர் இருப்பாங்கிறது உண்மை. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் சர்க்கிள் இல்லாத தெரியாம எல்லாம் நடக்காது. சோ இப்ப நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். இது ஏன் நடக்குது அப்படிங்கிற 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். மக்களுக்கு வந்துட்டு பிரெடேட்டர்ஸ் பத்தி இல்லாத ஒரு அவேர்னஸ். நீங்க வந்து ஹியூமன் டிராபிகிங் வந்து எக்ஸ்ட்ரீம் தான், நான் இல்லே சொல்லல. ஆனா இப்ப ஸ்கேமிங் எடுத்துக்கங்க, நிறைய டிஜிட்டல் ஸ்கேம் நடக்குதா, உங்களுக்கு வந்து சைபர் கிரைம் நடக்குதா, நிறைய விஷயங்கள் எடுத்துக்குவோம். இது எல்லாமே வந்து ஒரு லெவல்ல பிரெடேட்டரி மைண்ட் செட் இருக்கிறவங்க பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த பிரெடேட்டரி மைண்ட் செட்ல ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஹியூமன் டிராபிகிங் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து வேற லெவல் யோசிப்பாங்க. அதனால வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, எதுக்காக இந்த கான்செப்ட் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சேன்னா, பிரெடேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரெடேட்டர்ஸ் பத்தி ஏன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது, எதுக்காக நடக்குது, இந்த பிரெடேட்டர்ஸ் வந்து எப்படி ஆபரேட் ஆகிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சைக்காலஜி நீங்க தெரிஞ்சுக்கங்க. பிரெடேட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மைண்ட் செட் இருக்குது. இன்ஃபில்ட்ரேஷன் மைண்ட் செட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளோட மைண்ட் செட் எடுத்துக்கோ. இப்ப நார்மலான பீப்புள் எப்படி யோசிப்பாங்க, இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் பழகிறோம்னா, பழகிறோம் நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்சேஞ்ச் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். அப்படிதான் நம்ம நினைப்போம். காமனா பீப்புள் நினைக்கக்கூடிய இதுவா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஆதாயம் இருந்தா எடுத்துக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம், நெகட்டிவா இருந்தா விட்டுருவோம். ஒரு மாட்டிக்கிட்டோம்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வெளியில வருவோம். கரெக்டா? பட் இது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எப்படின்னா, இந்த பிரெடேட்டரி மைண்ட் செட் இருக்கவங்க உங்க லைஃப்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகணும் பார்ப்பாங்க. இன்ஃபில்ட்ரேஷன்னா ஊடுருவ பார்ப்பாங்க. ஊடுருவி உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து அழகா ஐசோலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஐசோலேஷன் ப்ராசஸ் நடக்கிறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பிரெடேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் சொல்லலாம். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட வீக்னஸ் வந்து அவங்க ஸ்பாட் பண்ணுவாங்க. பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் தான் உங்களோட வீக்னஸ் ஸ்பாட் பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே உங்களோட வீக்னஸ் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறவங்க கிட்ட இயல்பா வந்து நீங்க இதா இருப்பீங்கல்ல. பட் அவங்க எப்படி தெரிஞ்சுக்க, இந்த பிரெடேட்டர்ஸ் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீக்னஸ் உங்ககிட்ட இருக்குங்கிறத வெளிப்படையா அவங்க வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. உங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரியுங்கிறது வெளிப்படையா காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த வீக்னஸ் அழகா கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தங்க கிட்ட, நீங்க இதை சென்ஸ் பண்றீங்கனால அவங்க பிரெடேட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. ஏன்னா வந்து உங்களோட வீக்னஸ் வந்து அவங்க சென்ஸ் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க உங்களை. நீங்க வந்து சுதாரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2, இன்னொரு ஆங்கிள் இருக்கு பிரெடேட்டரிக்கு. உங்க லைஃப்ல யாராவது உங்களை இன்ஃபில்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குனாலே நீங்க கொஞ்சம் சந்தேக பார்வையில பாக்குறது நல்லது.
அவங்க பிரெடேட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபார்ம் ஆஃப் பிரெடேட்டரா இருக்கலாம், அவங்க ஹியூமன் டிராபிகிங் பர்சனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் செக்ஷுவல் பிரெடேட்டரா இருக்கலாம், அவங்களோட மொலஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல பெண்களுக்கு எஸ்பெஷலி சொல்றேன், ஆண்களுக்கு இந்த ஆண்களும் செக்ஷுவல் அபியூஸ் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்கள் அனுபவிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த போய், ஓகேவா, அவங்களும் அனுபவிக்கிறாங்க, ஓகேவா. சோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரெடேட்டரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க ரொம்ப காமன் சொசைட்டி, நம்ம ரொம்ப கம்மியான டைப் ஆஃப் பீப்புள் தான் அப்படி இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா. சோ இந்த வீடியோ எதுக்காக நான் உங்களுக்கு போட்டேன்னா இந்த 2 பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ற ஃபீல் கொடுக்கறாங்க யாரா இருந்தாலும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க வந்து நிறைய பொட்டன்ஷியல் ரிஸ்க்ஸ் வந்து தவிர்க்கிறீங்க, ஓகேவா. சோ இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து பக்காவான மைண்ட் கேம் பிளே பண்ணக்கூடிய மாஸ்டரா இருக்கணும் அவங்கள மாதிரி. அதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கேம் அவங்க விதத்துல பிளே பண்றது நாங்கல்ல. நீங்க ஒரு பிரெடேட்டர் சிக்கிட்டீங்கன்னா நீங்க பக்கா மைண்ட் கேம் பிளேயிங் மாஸ்டரா இருக்கணும். உங்களுக்கு அது தேவையில்லைங்கிறத எதுக்கு நீங்க அவங்களோட வந்து சகவாசமா வச்சுக்கிறீங்க. ஒரு பிரெடேட்டர் எப்படி சென்ஸ் பண்றதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்டே நான் அதான் சொல்றேன். அதுதான் ஒரே எலிமெண்ட், வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க, உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஐசோலேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு, மத்தவங்க கிட்ட இருந்து உங்களை ஐசோலேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருந்ததுனாலே நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது, ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் ஏன் நம்மள எல்லாத்துக்கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ண ட்ரை பண்றான், எல்லாத்த பத்தி நம்ம கிட்ட நெகட்டிவாவே போட்டு கொடுக்குறானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க மோஸ்ட்லி யூ பெட்டர் பி கேர்ஃபுல் வித் தோஸ் டைப் ஆஃப் பீப்புள். ஏன்னா வந்து இந்த 2 எலிமெண்ட் வந்து ஒரு பிரெடேட்டரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க வச்சிருக்கிறது. இன்ஃபில்ட்ரேஷன் குவாலிட்டி, ஊடுருவக்கூடிய தன்மை, மத்தவங்க கிட்ட இருந்து உங்களை ஐசோலேட் பண்ணக்கூடிய தன்மை. இன்னொன்னு கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் அந்த உலகத்திலே ட்ரஸ்ட் பத்தியான பர்சன்ட் வந்துட்டு இந்த 3 பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஓகேவா. இது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு போக ஒரு பிரெடேட்டர் வந்து எப்படி எப்படியே யோசிப்பான்ட்டு போவேன். பட் தீஸ் ஆர் பேசிக் குவாலிட்டிஸ். இந்த 3 ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் எலிமெண்டே அந்த இன்ஃபில்ட்ரேஷன் குவாலிட்டி இருந்ததுன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகிடணும். சரி, ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கு, அவங்க லைஃப்ல ஊடுருவணும்னு நினைக்கிறாங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலே அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகிடணும். ஃபர்ஸ்ட் 2 அதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்க இன்ஃபில்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ண ட்ரை பண்றாங்களா, ஐசோலேஷன் தாட் ப்ராசஸ் உங்க கிட்ட இருந்து வரைக்கிறாங்களா, தனிமைப்படுத்தணும் உங்களை நினைக்கிறாங்களா, அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகிடணும். இந்த 2 தாட் ப்ராசஸ் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எல்லா ஸ்ட்ராட்டஜி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பர்சன், பீப்புள், சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே. பட் இந்த 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பாராமீட்டர் உங்களுக்கு காமனா எல்லா பிரெடேட்டர்ஸ் கிட்டையும் இருக்குங்கிற இந்த தாட் ப்ராசஸோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். கேர்ஃபுல்லா இருங்க. லைஃப்ல எல்லாமே வந்துட்டு குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, ரெண்டுமே மிக்ஸ்டு தான். சோ வந்து நான் உங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். இந்த அவேர்னஸ் வச்சு உங்க லைஃப்ல வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தட் இஸ் வாட் ஐ ஹோப். இது நான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ற மாதிரி நான் நம்பி இந்த பாசிட்டிவான நாலேஜோட உங்களுக்கு விடுகிறேன். ஐ வில் see you in the next video. Bye.